ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டே இருக்கும் இந்த டிசீஸ்ல. கருப்பட்டியில வந்து நம்மளுக்கு மேக்சிமம் கால்சியம் இருக்கு, அயனும் இருக்கு. இது எல்லாமே வந்து வார்ம் இன்ஃபெக்ஷனுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம். வணக்கம், என்னோட பேர் வந்து ஏஞ்சலா குயின். நான் வந்து எம்டெக் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கிறேன். எனக்கு மருத்துவத்துறையில சில சந்தேகங்கள் இருக்குது. அதை நான் வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தலாம்னு இன்னைக்கு வந்திருக்கிறேன். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா சுகர் வருமா? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டே இருக்கும் இந்த டிசீஸ்ல ஒண்ணு. ஸோ நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதனால வந்து சில பேருக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகிட்டே இருக்கும். அது காரணம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக வேண்டி சில உணவு கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வருவோம் இல்லையா? அதனால சில பேருக்கு வந்து சுகர் வந்து ஸ்பைக் ஆகிட்டே போகலாம். பட் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா சுகர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அந்த டெண்டன்சி அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ இவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான டெண்டன்சி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம கம்பல்சரியா வந்து இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான டயட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து ப்ராப்பரா நம்ம 3 monthsக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை டயக்னோஸ் பண்ணிக்கணும். நம்ம HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை பண்ணிட்டோம்னா லாஸ்ட் 3 months நம்மளுடைய சுகரோட அளவு வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு டயட்டும் சரியான எக்ஸசைஸும் லைஃப் ஸ்டைல் ரொட்டீனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ருமட்டாய்டுனால ஏற்படக்கூடிய இந்த சுகர் ஸ்பைக்ஸை வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடலாம். டாக்டர், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு கால்சியம் சப்ளிமெண்ட் சாப்பிடணும். அப்போ கருப்பட்டி, பனங்கருப்பட்டி சாப்பிடலாமா? அது வந்து இப்படி அது சுகர் ஹைக் பண்ணி விட்டுருமா? அது சாப்பிடலாமான்னு சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின். என்னன்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி கருப்பட்டியில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கால்சியம் இருக்கு, அயனும் இருக்கு. ஸோ அது நல்லது தானேன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்க ஆரம்பிப்போம். பட் எப்படி பார்த்தாலும் சுகர் அப்படிங்கிறது சுகர் தான் இல்லையா? கருப்பட்டியிலுமே நம்மளுக்கு வந்து இனிப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டிசீஸ்க்கு நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த டயட்ரி பிளான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஸோ அதுக்காக கருப்பட்டி எடுத்துக்கவே கூடாதா அப்படின்னு கிடையாது, எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சமான குவான்டிட்டியில எடுத்துக்கணும். டாக்டர், குழந்தைங்களுக்கு வந்து ஆல்பென்டசால் மருந்து கொடுக்குறோம். அது எந்த மாதிரி கிருமிகளை வெளியேற்று? இப்ப நோய் வந்து மடிந்த கிருமிகளா, இல்லைன்னா எந்த மாதிரி கிருமிகளை வந்து அந்த மருந்து குணப்படுத்தும்? இது எல்லாமே வந்து வார்ம் இன்ஃபெக்ஷனுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம். ஸோ வார்ம்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பின் வார்ம் இருக்கு, ரவுண்ட் வார்ம் இருக்கு, டேப் வார்ம் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட நகத்துல வந்து மணல்ல விளையாடும் போது ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லாம அவங்க சரியான ஹைஜீன் ஃபாலோ பண்ணாம போகும்போதுமே ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ இது நம்ம ரெகுலராகவே வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 years வரைக்குமே ஒரு 6 monthsக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு 1 yearக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா அவங்களுடைய கட்டை வந்து ரீசெட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இது கண்டிப்பா வந்து வார்ம்ஸை மட்டும்தான் கியூர் பண்ணுமே தவிர வேற ஏதாவது வைரஸையோ பாக்டீரியாவையோ வந்து கண்டிப்பா இது வந்து ட்ரீட் பண்ணாது. ஏன்னா இது டைரக்டா ரிலேட்டட் டு வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ பட் நம்ம இது ஹைஜீனிக்கான முறையில குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம இந்த வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு குழந்தைங்களை வந்து ரெஸ்ட்ரிக்டடா விளையாட விடாம நம்மளால இருக்கவும் முடியாது. பட் அவங்க விளையாடட்டும். விளையாடி முடிச்ச உடனே அந்த ஹைஜீன் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டா போதும். ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ், அவங்களோட கால்கள், இந்த விரல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடங்களை வந்து கிளீன் பண்றது, கை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணுங்கிற அந்த பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து நம்ம டெய்லி லைஃப்ல கொண்டு வந்துட்டாலே பெரிய பெரிய விஷயங்களை வந்து நம்மளால ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். டாக்டர், குழந்தைங்களுக்கு காஃப், கோல்டு வந்தா கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாதான் சரியாகுமா, இல்ல நேச்சுரலா ஏதாவது கியூர் பண்ணிடலாமா? எவ்வளோ டைம் எடுக்கும்? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இருமல், காய்ச்சல் இல்ல சளிக்கிறது வந்து அவங்களோட இம்யூனிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். ஸோ இப்போ அவங்க உடம்புல வந்து ஏதோ ஒரு வைரஸோ பாக்டீரியோ வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த வெள்ளை அணுக்கள் வந்து போராடுது. ஸோ அது போராடும் போது ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் இந்த இருமல், சளி, காய்ச்சல் இது எல்லாமே. ஸோ அப்போ நம்ம மெடிசன்ஸ் வந்து தற்சமயத்துக்கு கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மேற்கொண்டு அந்த கிருமிகளுக்கு வந்து அவங்க ரெசிஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராசஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எப்பெல்லாம் வந்து குளிர்காலத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போதா இல்லை வெயில் டைம்ல மட்டும்தான் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்ல தெரியாது. ஸோ ஆஸ் அ பேரண்டா நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒன்று. பட் ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு கியூர் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா அங்க நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறது
இண்டிகேட் பண்ணுது. ஸோ இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்றதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அது நேச்சுரலா நம்ம வீட்லயே இந்த சுக்கு மல்லி காப்பியோ இல்ல ஒரு துளசி இலை தினமும் சாப்பிட வைக்கிறதோ, கற்பூரவல்லி இலை, நம்மளுடைய தூதுவளை ரசம், இந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்களோட ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, கண்டிப்பா வந்து ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பழக்கப்படுத்தணும். மூணாவது விஷயம் வந்து நம்மளுக்கு அவங்க என்ன மாதிரியான டிசீஸ்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணணும் ப்ராப்பரா. ஸோ இந்த சளி வந்து கண்டிப்பா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால தான் வருது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னா மட்டும்தான் அவங்க பரிந்துரைக்கக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ செல்ஃப் மெடிகேஷன்ஸும் கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் போடுறதோட நன்மைகள் என்ன? இப்போ வேக்சினேஷன் போட்டா வந்து அவங்களுக்கு சளியே வராதா? அது எதனால? அந்த ஃப்ளூ ஷாட்னா எதுக்காக? ஃப்ளூ வேக்சின் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற அந்த வைரஸை வந்து தடுக்கிறதுக்காக போடக்கூடிய அந்த ஃப்ளூ வேக்சின்ஸ். பட் மேக்சிமம் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த காமன் கோல்டை வந்து நம்மளால எந்த விதமான மெடிசன்ஸுமே கொடுத்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அது அவங்களோட பாடியில் ஏற்படக்கூடிய நார்மல் ரியாக்ஷன். ஸோ காமன் கோல்டு அப்படிங்கிறது நம்ம என்ன விதமான தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆகி அதிலிருந்து அவங்க ரெக்கவரி ஆகி வரணும். ஸோ இது நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். இந்த நேச்சுரல் ப்ராசஸை உடம்பு செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம அதை போய் தடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னாலே போதும், மேக்சிமம். ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து இந்த ஜூன் மந்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ ஜூன்ல வந்து ஸ்கூல்ஸ் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி மான்சூன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னு என்னன்னா, நம்மளுக்கு கிளைமேட் வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுல குழந்தைங்களோட அடாப்டேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒரு ஏப்ரல் மே மாசம் கம்ப்ளீட்டா வந்து வீட்டுக்குள்ள ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருந்துட்டு டக்குன்னு ஸ்கூல் போகும்போது அவங்க அதுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அதனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இது. நம்மளால வந்து ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரொட்டீன்ஸ்லயும் டெய்லி ரொட்டீன்ஸ்ல இருந்துமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். டாக்டர், இந்த குழந்தைங்களுக்கு இந்த சிங்கோ வித் அயன் டானிக் இதெல்லாம் 5 வயசு வரை கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அது கண்டிப்பா கொடுக்கணுமா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் தான், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மட்டும்தான். பட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து தான் அந்த சப்ளிமெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணணும். ஏன் நேச்சுரல் சப்ளிமெண்ட் அப்படின்னா, அது நம்ம அந்த குழந்தைங்களோட உடம்புல வந்து 3 monthsல இருந்து ஒரு 1 year வரைக்கும் இம்யூனிட்டி டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு 5 years வரைக்குமே இம்யூனிட்டி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அது நேச்சுரல் சோர்ஸா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம மேபி நேச்சுரல் சோர்ஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை கொடுக்கலாம், டேட்ஸ், போம்கிரானட்ஸ், நேச்சுரலான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். அந்த குழந்தைங்களுக்கோட ஹெல்த்துக்கு போதுமான அளவுக்கான நியூட்ரிஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா, பேலன்ஸ்டு பிளேட்டா இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ்டு பிளேட் அப்படிங்கிறது என்னன்னா, கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் கார்போஹைட்ரேட், கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபேட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். இது அவங்களுக்கு தினசரி லைஃப்ல நம்ம எப்படியாவது கொடுத்து பழகிட்டாலே அவங்களுடைய ஃபியூச்சர் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்க தூங்கும் போது வாயை ஓப்பன் பண்ணி வச்சு தூங்குறாங்க, அது எந்த வயசுல வந்து சரியாகும் டாக்டர்? ஸோ ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா, வாய் க்ளோஸ் பண்ணி ப்ரீத் பண்ணணும். ஸோ இந்த ரூல் வந்து அவங்க முழிச்சிருக்கும் போது நம்ம அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். ஒன்று, வாய் திறந்துட்டு மூச்சு விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஸ்ட்ரிக்டாவோ பொலைட்டாவோ நம்ம சொல்லி கொடுத்துடணும். ஸோ ரெண்டாவது, ஏன் வாய் ஓப்பன் பண்ணிட்டு தூங்குறாங்க அப்படின்னா 2 காரணமா இருக்கும். ஒன்று வந்து அடினாய்டா இருக்கலாம். அடினாய்டுங்கிறது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காமனான இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கலாம். ரெண்டாவது டான்சில்ஸா இருக்கலாம். இல்லைன்னா வந்து தைராய்டு ரிலேட்டடான இஷ்யூஸா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ வாய் ஓப்பன் பண்ணிட்டு தூங்கினாலே இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம கண்டிப்பா பயப்பட வேண்டாம். அடினாய்டு அப்படிங்கிறது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைங்க நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துப்பாங்க, சுகர் ரிலேட்டடான ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால ஏற்படக்கூடிய ஒரு காமனான இம்யூனிட்டி ரிலேட்டடான ஒரு இன்ஃப்ளமேஷன் தான் அடினாய்டு அப்படிங்கிறது. ஸோ இது அந்த குழந்தைங்க வளர 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 அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம எது வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, வாய் திறந்து தூங்கும் போது சவுண்ட் வருது, இது கூட சேர்ந்து அவங்களோட பிரீத் ஸ்மெல் வந்து கொஞ்சம் பேடா இருக்கு, அவங்க வந்து பேசும்போது வந்து இல்ல சாப்பாடு முழுங்கும் போது தண்ணி குடிக்கும் போது வந்து பெயின், தொண்டையில எனக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்க, மூச்சு விடும் போது அந்த மூச்சு சவுண்ட் வந்து வெளியில கேக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன அப்படிங்கறத ரூல் அவுட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் இல்ல, அவங்க ரொம்ப நார்மலா தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த ரொம்ப டீப் ஸ்லீப் போகும்போது சில குழந்தைங்க வந்து வாய் திறந்துட்டு தூங்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப காமன் தான். ஸோ என்ன நம்ம இதுல இருந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சீரியஸான விஷயத்த சாதாரணம்னு சொல்லிட்டு விடுறதும் தப்பு தான். அதே மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயத்த சீரியஸா இருக்குமோன்னு நினைச்சிட்டு
ஆன்சைட்டி ஆகிறதும் தப்பு தான். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன். ஸோ இது ஏன் வருது, ரொம்ப நாளாக இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ப்ராப்பரான டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு இஎன்டி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். சொன்ன மாதிரி இந்த அடினாய்ட் தைராய்டு பிரச்சனைகள் குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனாலும் ஒரு சர்டன் ஏஜ் வந்தோடனே அது எல்லாமே குணமாயிருமா நேச்சுரலாவே? அடினாய்டு அப்படிங்கிறது என்னன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு வந்து பர்சிஸ்டன்ட், அதாவது ரெகுலராகவே வந்து அடிக்கடி ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு, இல்லை அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்குது, ரொம்ப நாளா அந்த சளி வந்து கிரானிக்கா போயிட்டே இருக்கு, ஒரு 1 மந்த்துக்கு மேல சளி இருக்கு, ஒரு 1 வீக் சரியா இருக்கு, மறுபடியும் அடுத்த மந்த் ஃபீவர் வருது, சளி வருது அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை தாண்டி வந்து தைராய்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவங்களோட க்ரோத் ரிலேட்டடான இஷ்யூஸாக கூட இருக்கலாம். க்ரோத் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுடைய வெயிட் கெயினாக இருக்கலாம், இல்லை வெயிட் லாஸாக இருக்கலாம், ஹேர் ஃபாலாக இருக்கலாம், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க, ஆக்டிவாக இல்லை, விளையாட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். அடிநாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ஏஜாக வளர 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். பட் இன்கேஸ் ஏதாவது நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக ப்ராப்பரான கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். தைராய்டை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி தான், கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வந்து மெடிசன்ஸே இல்லாமல் க்யூர் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம மெடிசன்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கணும். கூடவே சேர்ந்து ப்ராப்பரான டயட்டும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணிட்டாலே ஈஸியாக இம்ப்ரூவ் ஆயிரும். டாக்டர், இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பல்லு வலிக்குதுன்னு சொன்னாதான் நம்ம பல்லுக்கு சம்மந்தமானதே பார்ப்போம். இப்போ நேச்சுரலாகவே நம்ம பிள்ளைங்களோட பல்லு வந்து எப்படி வந்து அந்த அரிக்காம சுத்தமா இருக்குது அப்படிங்கறது டெய்லி எந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்? பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு பெயினுங்கிறதே சொல்லுவாங்க. அதாவது டூத் டீகே ஆகி அது கரெக்டா போய் நம்மளோட நரம்புகளை வந்து இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா தான் பெயினே தெரியும். ஸோ அது வரைக்கும் இது வந்து பெயின்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்ல தான் இது வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய டீத் எனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டார்க்கா ஒயிட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் நல்ல ஒயிட் கலர்ல தெரியும், இல்லைன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல தெரியும், இல்லைன்னா ஒரு எல்லோயிஷா தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். 1. 2வது, குழந்தைங்க நம்ம என்னதான் ப்ரஷ் பண்ணி விட்டாலும் அந்த பிரீத் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர மாதிரி இருக்கும். ஸோ இது போக வந்து குழந்தைங்க வந்து என்னன்னா சில சாப்பாடுகள் வந்து மென்னு முழுகும் போது எனக்கு இதுக்கு ஹார்டா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சில இடத்துல மட்டும் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் பல்லுல மாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த பல்லுல அதிகமாக அது மாட்டிகிட்டே இருக்கும் அந்த பல்லு வந்து இன்ஃபெக்ஷன் ஆக போகுது, டீகே ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் தான். ஸோ நம்ம இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு கண்டிப்பா குழந்தைங்களுக்குடைய 9 இயர்ஸ் ஆகுறது வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் ப்ரஷ் பண்ணி விடணும். ஸோ ஏன்னா 9 இயர்ஸ்க்கு மேலதான் அந்த மில்க் டீத் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா விழுந்துட்டு அடுத்து பெர்மனன்ட் டீத் அப்படிங்கிறது முழுசா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்குமே அந்த குழந்தைங்களுக்கு 9 வயசு வரைக்குமே பேரண்ட்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. 2வது, எப்பயுமே குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே வாய் கொப்பளிக்கணுங்கிற ஹேபிட்டும் நம்ம வந்து கொண்டு வரணும். 3வது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி வந்து ப்ரஷ் பண்ணணும். அந்த ப்ரஷிங்குமே வந்து 2 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணா போதும். அதுவும் சர்க்குலர் மோஷன்ல ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது ஈஸியா நம்மளால இந்த டூத் டீகேல இருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னொரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்ம டூத்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவும் இந்த நம்ம சாப்பிடக்கூடிய அதிகமான சுகரும் ஸ்வீட்ஸும் சேர்ந்து தான் ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் ஏற்படுத்துது. அந்த ஆசிட் தான் போய் நம்ம பல்லுல இருக்க அந்த எனாமலை வந்து அரிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சுகரும் ஸ்வீட்ஸும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். தேங்க்யூ டாக்டர். நான் நிறைய டவுட்ஸோட வந்து நீங்க அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.